ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு எந்த கேள்வி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்டில் இருக்க நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, முக்கோணி டிசிஇ இந்த முக்கோணி விட்டு பரப்பளவுக்கு சமனான பரப்பளவுடைய முக்கோணிகள் 3 கேட்குறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு சில தரவுகள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொன்னால் ஏபிசிடி இது ஒரு இணைகரம்னு சொல்கிறாங்க. இணைகரம்னு சொல்லும் பொழுது எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். ஆகவே இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமாந்தரம், அதே நேரம் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமாந்தரம். மேலதிகமா ஏசிங்கிற கோடும் டிஇங்கிற கோடும் ஒன்றுக்கொன்று சமாந்தரம்னு சொல்றாங்க. ஓகே தானே? அதே மாதிரி பிசிங்கிற பக்கம் தான் இ வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதை படத்தை பார்க்கும் பொழுது இவரும் இவரும் சமாந்தர கோடு, சரிதானே? இவரும் இவரும் சமாந்தர கோடு அப்படி இருப்பாங்களா இருந்தா ஏசிஇடிங்கிறதும் ஒரு இணைகரமாக தான் இருக்கும். இணைகரத்தை பொறுத்த வரைக்கும் இணைகரத்தின் மூளை விட்டங்கள் இணைகரத்தோடு பரப்பளவு சமனாக இரு சமக்கூறிடும். அப்படிங்கும் பொழுது இந்த மூளை விட்டம், இந்த இணைகரத்துல டிசிங்கிற மூளை விட்டம் இரு சமக்கூறிடும் பொழுது டிசிங்கிற இந்த முக்கோணிட்டு பரப்பும் சிடிங்கிற இந்த முக்கோணிட்டு பரப்பும் சமனா இருக்கும். ஆகவே நம்ம முதலாவது முக்கோணியை கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? முக்கோணி ஏசிடி. சரியா? அடுத்து ரெண்டாவது முக்கோணியை கண்டுபிடிக்க போறோம். இப்ப பார்த்துக்கொள்ளுங்க, இது ஏற்கனவே இணைகரம்னு சொல்றாங்க, ஏபிசிடி இணைகரம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்குமா இருந்தா இந்த பரப்பும் சமன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த இணைகரத்துல ஏசிங்கிறது மூளை விட்டம். அப்படியா இருக்குமா இருந்தா ஏசிடிங்கிற பரப்பும் ஏபிசிங்கிற இந்த பரப்பும் ஒன்றுக்கொன்று சமனா இருக்கும். ஆகவே இவங்க 2 பேரும் சமன். இப்ப இவங்க 2 பேரும் சமனா இருந்தா முடிவுக்கு வரலாம் இவங்க 2 பேரும் சமன்னு சொல்லிட்டு. அப்ப ரெண்டாவது முக்கோணிச்சோடியும் கண்டுபிடிச்சாச்சு. ஏபிசிங்கிற முக்கோணிச்சோடி ஏபிசி. மூணாவது முக்கோணிச்சோடி கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னு சொன்னா இதே இணைகரம் ஏபிசிடிங்கிற இந்த இணைகரத்துல இன்னொரு மூளை விட்டம் இருக்கு. எது? பிடின்னு சொல்லிட்டு இந்த மூளை விட்டம் என்ன செய்யும்? இந்த இணைகரத்தோட்ட பரப்பை இரு சமக்கூறிடும். அதே நேரம் இந்த ஏசிங்கிற மூளைவிட்டத்தால இரு சமக்கூடப்பட்ட பரப்புக்கு சமனாதான் இருக்க போகுது. சரிதானே? அதுல எந்த இடமாற்றமும் இருக்க போறது இல்லை. அதை விளங்கிக் கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பொழுது இவரும் ஒரு மூளை விட்டமா இருப்பாரா இருந்தா, இவரும் இரு சமக்கூடுவாரா இருந்தா இவருட்டு பரப்பும் சமனாதான் இருக்க போகுது. அதாவது ஏபி டியூட்டு இந்த பரப்பும் பிடிசியூட்டு இந்த பரப்பும் யாருக்கு சமனா இருக்க போறாங்க? டிசிஇங்கிற முக்கோணிட்டு பரப்புக்கு சமனா இருக்க போறாங்க. அப்ப இங்க 2 முக்கோணிச்சோடி நமக்கு முக்கோணிகள் வந்துருச்சு. இது முக்கோணி ஏபிடிங்கிறதும் முக்கோணி பிசிடிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க நமக்கு 4 முக்கோணி சோடிகள் வந்திருக்கு. இந்த 4 முக்கோணி சோடிகள்ல ஏதாவது 3 நீங்க எழுதிருப்பீங்களா இருந்தா, முக்கோணி முக்கோணிகள்ல ஏதாவது 3 நீங்க எழுதியிருப்பீங்களா இருந்தா உங்களுக்கான முழுமையான புள்ளிகள் 2ம் வழங்கப்படும். ஏதாவது 2 அல்லது 2 எழுதியிருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு 1 புள்ளிகள் வழங்கப்படும். சரிதானே? ஸ்கீம் பார்த்துக்கொள்ளுங்க, எப்படி மார்க்ஸ் எலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இந்த கேள்வி விளங்கி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்வி சந்திப்போம். பாய்.